திரு சிவபிரன், நீதிமன்றம் விமர்சனம் செய்திருக்கிறது. அரசு தரப்பு உச்சநீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு போகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இன்று இரவு ஆலோசனை, நாளை காலை முடிவுன்னு திரு நிர்மல்குமார் சட்ட அமைச்சர் சொல்றார். இதுல மீண்டும் அரசு இது மாதிரியான முன்முடிவுகள் எடுக்கிறதுங்கிறது சரியானதாக இருக்குமா அவங்களுக்கு? இல்ல, அவங்களோட பாலிசி டிசிஷன் இது. சரி தவறுங்கிறது பாலிசி டிசிஷன், அவங்களுடைய பாலிசி டிசிஷன். வேலை கொடுக்கணும்ன்றது. ஆமா, வேலை கொடுக்கணும். இப்போ ஜீவா வந்து ஒரு வேலிட் பாயிண்ட்ஸ் 2-3 எழுப்பினாரு. இந்த கட்சி கூட்டம் தானே, அதற்கு ஏன் மக்களினுடைய வரி பணத்தை செலவு பண்றீங்கன்னா, அப்ப அன்னைக்கு இருந்த திமுக அரசு அந்த 10 லட்சமும் கொடுத்துருக்க கூடாதுல்ல. நீங்க மக்களுடைய வரி பணம் செலவாகுதுன்னா 1 ரூபாய் செலவானாலும் சரி, 10 ரூபாய் செலவானாலும் சரி ஒன்று தானே. அப்போ அன்னைக்கு வந்து அன்றைக்கு இருந்த திமுக அரசு எதற்கு அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தார்கள் அப்படின்னு யாருமே கேட்கல. அன்னைக்கும் அது தாவேக்காவினுடைய கூட்டம் தானே. திரு விஜய் அவர்கள் வந்து அதை கொடுக்கணுமா இல்லையாங்கிறது, அந்த இது வந்து அரசாங்க பதவி கொடுக்கணுமா இல்லையான்னு கேட்டீங்கன்னா ஒப்பீடு சரிதானா? அதாவது வேலை வாய்ப்புக்கு அதான். இப்ப நீங்க ஒரு விபத்து நடக்குது, அரசு பேருந்துல விபத்து நடக்குது, தனியார் பேருந்துகள்ல விபத்து, பட்டாசாலைகள்ல விபத்து, தனியார் நிறுவனங்கள்ல கூட விபத்துகள் நடக்குது. அரசு வந்து அந்த விபத்தினால் உயிரிழந்த குடும்பங்களுக்கு நிவாரணத் தொகை வழங்குவதுங்கிறது காலகாலமா இருக்கு. ஆனா அந்த விபத்துகள்ல உயிரிழந்தவர்களுக்கு அரசு பணி அப்படிங்கிறத பொதுமைப்படுத்தி வச்சிருக்காங்களான்னு ஒண்ணு. இன்னொன்னு, அரசியல் கட்சி கூட்டங்களுக்கு வந்தவர்கள் விபத்தினால உயிரிழக்கிற போது ஏற்கனவே அரசு பணி கொடுக்கப்பட்டிருக்காங்கிறதும் கேள்வி. அப்படி ஏதாவது இருக்கா? இல்ல, அந்த மாதிரி உங்களுடைய கேள்வி எனக்கு புரிகிறது. இப்ப அரசு பணிகள் ஒரு கவர்மெண்ட் எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபெயிலியரை மறைக்கிறதுக்காக கொடுப்பாங்க. 2 விஷயம். ஸ்டெர்லைட் போராட்டத்தின் போது 13 பேர் இறந்து, நான் கம்பேர் பண்ணல, நான் இருக்கிற விஷயத்த சொல்கிறேன். ஸ்டெர்லைட் போராட்டத்தில் 13 பேர் இறந்த போது அவர்களுக்கு அரசு பணி கொடுக்கப்பட்டது. அந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரணும், அந்த மக்கள் வந்து மீண்டும் போய் எதுவும் பேசக்கூடாதுங்கிறதுக்காக. சாத்தான்குளத்தில் ஜெயராஜ், பெனிக்ஸ் இந்த இருவரும் போலீஸ்காரர்களால் அடித்து துன்புறுத்து கொலை செய்யப்பட்ட பொழுது அவருடைய குடும்ப உறுப்பினர் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டது. அதுவும் எதற்காக? அரசாங்கத்தினுடைய ஃபெயிலியரை மறைக்கணுங்கிறதுக்காக தான். கள்ளக்குறிச்சியில் நீங்கள் 10 லட்சம் கொடுத்ததும் அரசாங்கத்தினுடைய ஃபெயிலியரை மறைக்கணுங்கிறதுக்காக. இங்கே ஒரே விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, அரசாங்கத்தினுடைய ஃபெயிலியர் அப்படிங்கிறத விஜய் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு இது திமுகவுக்கு எதிராக நான் ஒரு விஷயத்தை எடுக்கிறேன், திமுக பண்ணதுதான் தப்பு, கரூரில் எல்லாமே திமுகவினுடைய சதி. ஏன்னா அவர் அன்னைக்கு சொன்னதும் என்னன்னா, நான் போலீஸ்காரங்க சொன்னதை கூப்பிட்டுட்டு நான் வந்து தெரியாமல் போயிட்டேன், நான் அவங்கள நம்பி போயிட்டேன், பட் அங்கே போய் ஒரு ட்ராமா பண்ணாங்க பாருங்க அப்படின்னும் போது அவர் வந்து இப்போ பேசுறது வந்து ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷன்லேருந்து பேசுகிறாரு. முதலமைச்சரினுடைய பேச்சை வந்து எந்த போலீஸ் அதிகாரியும் இன்னைக்கு வந்து அதை வந்து ரிஜெக்ட் பண்ணி பேச முடியாது, அதை வந்து இல்லை முதலமைச்சர் தவறாக பேசுகிறாருன்னு சொல்ல முடியாது. திரு விஜய் அவர்களுடைய இந்த பாலிசி டிசிஷன் அப்படிங்கிறது வந்து திமுகவை பேட் லைட்டில் காட்டுறதுக்காக தான். இதில் இன்னொரு விஷயம், நான் எந்த இடத்துல இருந்து இது பேசுறேன்னா, பாலிசி டிசிஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் ஒவ்வொரு விஷயத்துக்கு எடுப்பாங்க. இப்போ என்னன்னா, கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் எல்லா கட்சிகளும் அதை ஏற்றுக்கொண்ட போது சீமான் அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ள மறுத்தார். அது என்ன, அவங்களுக்கு எதுக்கு நீங்கள் வந்து நிவாரணம் கொடுக்குறீங்க, அவங்க தெரிஞ்சே தானே அது வந்து விஷச்சாராயம் கள்ளச்சாராயம் தெரிஞ்சு தானே குடிச்சாங்க அப்படின்னு அவர் ஒரு பார்வையை அதில் வைக்கிறார். ஸோ எல்லாருக்கும் ஒரு பார்வை இருக்கு. இதில் பாலிசி டிசிஷன்ஸ், விமர்சனங்களை நம்ம பேசலாம். அரசியல் கட்சிகள் நீங்க சொல்ற மாதிரி ஒரு விஷயத்துல முரண்படுவாங்க, ஒரு விஷயத்துல ஒரே புள்ளியில இருப்பாங்க. நாம பேசுறது நீதிமன்றத்துடைய பார்வையில இருந்து பேசுறோம். ஸ்டெர்லைட்டுக்கும் சாத்தான்குளத்துக்கும் யாராவது நீதிமன்றத்துக்கு போயிருந்தா அதுவும் இதே மாதிரி ஒரு விமர்சனத்துக்கு நிச்சயமாக உள்ளாகி இருக்கும். நீதிமன்றம் அதை ஸ்ட்ரைக் டவுன் கூட பண்ணியிருக்கலாம். பட் இப்போ சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறத, ஏன்னா பாலிசி டிசிஷன்ஸ்ல வந்து எல்லா விஷயத்திலையும் கோர்ட் இன்வால்வ் ஆனாங்கன்னா, ஏன்னா இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்குது. ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க, இது சதி தவறுங்கிற இடத்துல இருந்து நான் மீண்டும் பேசல. கவர்மெண்டோட பாலிசி இல்ல, பாலிசி டிசிஷன். சாத்தான்குளத்தையும் ஸ்டெர்லைட்டையும் கரூர் துயர சம்பவத்தையும் ஒரே தளத்துல நான் ஒப்பிடவே இல்லைங்கிறேன். அதெல்லாம் பாஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். அதெல்லாம் யாரும் கேள்வி கேட்டாங்களா, அதுல போனாங்களாங்கிறது. ஸ்டெர்லைட்ல பல ஆண்டுகளா போராட்டம் நடக்குது, பல பேர் நாங்க வந்து கேன்சரால பாதிக்கப்படுறோம்னு சொல்லி கடுமையான போராட்டம். அந்த போராட்டத்தின் விளைவாக உயிரிழப்பு, துப்பாக்கிச்சூடு. அதுவும் அது கவர்மெண்ட் ஃபெயிலியரை மறைக்கிறதுக்கு தானே. கவர்மெண்ட் சார் வேலை கொடுக்கறதே நீங்க கவர்மெண்ட் ஃபெயிலியரை மறைக்கிறதுக்கு. என்ன கவர்மெண்ட் ஃபெயிலியர்ன்றீங்க?
கரூர் துயர சம்பவத்துல என்ன கவர்மெண்ட் ஃபெயிலியர்? அததான் விஜய் அவர்கள் சொல்றாரு, இது கவர்மெண்ட் ஃபெயிலியர் தான் அவர் சொல்ல வராரு. இதுல சரி தவறு எனக்கு பர்சனலா கேட்டீங்கன்னா இது கொடுக்க கூடாது. ஆனா இது பாலிசி டிசிஷன் அப்படிங்கிற விஷயத்துல வரும்பொழுது நாளைக்கு அரசாங்கம் எந்த பாலிசி டிசிஷன் எடுத்தாலும் அதுல நீதிமன்றங்கள் தலையிடலாம்னா அப்ப எங்க போய் இது முடியுங்கிற கேள்வி. எனக்கு ஒரு கிளாரிபிகேஷன் இடைவெளிக்கு பிறகு வரும். அதாவது திமுக அரசுடைய கவனக்குறைவினால உயிரிழப்பு நடந்துருச்சு. அந்த இடத்துல மீண்டும் தாவேக அரசாக பொறுப்பேற்ற பிறகு அரசின் கவனக்குறைவுக்கு அரசே பொறுப்பேற்று வேலை கொடுக்குது. அந்த இடத்துக்கு வருதுன்றீங்க. அரசோட நெக்லிஜென்ஸுக்கு அரசே பொறுப்பேற்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் திமுக தான்ற இடத்துல தான் திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த இடத்துல அவங்க பொருட்படுத்திக்கல. அவங்க தாவேக்கா சம்பந்தமே இல்லைன்னு சொல்றாங்க சார். அவங்க மீண்டும் இதை தான் ப்ரூவ் பண்ண வராங்க.